ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மை குன்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட் சீரிஸோட 3வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல ஹாங் தன்னோட வீட்ல ஒரு டேபிள்ல தூங்கிட்டு இருக்கா. கண்ணு முழிச்சு நான் ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவளை சுத்தி ஒரே ஒளிவட்டமா இருக்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கு வெளியே போயே கண்ணு முழிக்கிறா. இது எந்த மாதிரியான இடம், நான் ஏன் இங்க வந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த வீட்டை பாக்குறா. அந்த வீட்டுல போவோ ஸ்கூல்னு எழுதி இருக்கும். அதுக்கப்புறமா அவளும் ஃபெயிலியும் அந்த கேம்குள்ள அந்த வில்லன் கூட சண்டை போட்டதை யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு போலான்னு பார்த்தா ஏதோ ஒரு மந்திர சக்தி அவளை தடுத்து நிறுத்திட்டு இருக்கும். இந்த மந்திர தடுப்பு இங்க எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ள போறா. உள்ள போனா ஹாங் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க. இவ ஹாங் முன்னாடி போய் நிக்கிறா. போயேவ பார்த்த ஹாங்கும், யாருமா நீ, என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, போயேவும் உன் கண்ணுக்கு நான் தெரியறேனான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு ஹாங்கும் நல்லா தான் தெரியற, அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்க. உடனே போயே ஹாங்க தொட பாக்குறா. ஆனா அவளால ஹாங்க தொடவே முடியல. போயேவும் ஹாங்கோட உடம்பு தொட முடியாம காத்து மாதிரி அவ உடம்பு சுத்தி கையாட்டிட்டு இருக்க. அதை பார்த்து ஹாங்கும் பயந்து போறா. அதுக்கப்புறமா ஐயோ பேன்னு கத்திக்கிட்டு அவ ரூம்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து, ஒழுங்கா போயிடு, இதுல மந்திர சக்தி எல்லாம் இருக்கு, இந்த மரக்கத்தியால உன்னை குத்தி உன்னோட ஆத்மாவை அழிச்சிருவேன்னு பயத்துல என்னென்னத்தையோ உளறிக்கிட்டு இருக்கா. அப்பம் போயவும், நான் ஒன்னும் பேயெல்லாம் இல்ல, இந்த கத்தியால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா மரியாதையா கத்திய கீழே போடுன்னு சொல்ல, ஹாங்கும் பயத்துல ஓ அப்படியா, நம்ம வேணா பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கத்திய கீழே வைக்கிறா. அப்பா அவளோட அண்ணன் அந்த ரூமுக்குள்ள வந்து, ஏமா இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்க, டைம் ஆயிடுச்சு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனை பார்த்த உடனே ஹாங்கும் அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு, அண்ணன் அங்க பேய் இருக்கு என்ன காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் பேயா எங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஹாங்கும் அவளுக்கு எதிரில் கையை காமிச்சு அங்கதான் அந்த பேய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அவளோட அண்ணனும் ஐயோ பேயின்னு அவ கூட சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கான். கத்தி முடிச்சிட்டு இப்ப திருப்தியா நம்ம கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கு உண்மையா அந்த பேய் அங்கதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அவளோட அண்ணனும், ஏமா போதுமா, டாக்ஸி டிரைவர் வேற மீட்டர் ஆன் பண்ணி வச்சிட்டான், சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். ஹாங் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா போயேவை சுத்தி இருந்த அந்த பேரியரும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. போயேவும் இந்த பேரியர் ஏன் மூவ் ஆகுது, ஒருவேளை இதுக்கும் அவளுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா, நம்மளும் அவ கூடயே போலான்னு சொல்லிட்டு ஹாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இது வெறும் பிளாஷ்பேக் தான். இதுக்கப்புறமா அந்த காம்படிஷன்ல ஹாங் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா ஹாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அப்போ ஹாங் உடம்புல இருக்க போயேவும் கண்ணு முழிக்கிறா. என்னாலயே இவ உடம்புக்குள்ள இருந்து அசைய முடியல, ஒருவேளை இவ ரொம்ப வீக்கா இருக்காளான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இந்த உடம்புல இருந்து எப்படியாச்சும் விஷத்தை வெளியெடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஃபேங்க காமிக்கிறாங்க. அவன் ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாங்கோட ரூமுக்கு போறேன், அவ கூடயும் அவ ஃபேமிலி கூடயும் போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல விதமா பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை நீ மறக்காம போட்டோ எடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்க. அந்த போட்டோகிராஃபரும் சரின்னு சொல்றான். அப்போ ஃபேங்குக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த பாலை கொடுத்துட்டு போனவன் தூரத்துல நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கான். போன தடவை அந்த பொண்ணால நீ தப்பிச்சிட்ட, இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இருக்கான். இது இவனா பேசிக்கிட்டு இல்ல, அந்த கேமுக்குள்ள இருந்த வில்லன் இவன் மைண்ட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னோட உடம்பு இனிமே என்னோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் மைண்ட முழுசா கண்ட்ரோல் பண்ணி எனக்காக நீ அந்த ஐஸ்டோனை எடுத்துட்டு வான்னு சொல்ல இவனும் சரின்றான். அதுக்கப்புறமா டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஹாங் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க போயிட்டு ஹாங்கோட ரூமுக்கு போய் அவகிட்ட அந்த ஸ்டோன் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அந்த ரூம்குள்ள ஃபேங்கும் அவன் கூட இருந்தவனும் வர, இவன் படக்குன்னு ஹாங்குக்கு கொடுத்துட்டு இருந்த குளுக்கோஸ் மேல கைய வச்சு எதையோ பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஃபேங்க அந்த ரூமுக்குள்ள வர ஹாங்க பார்த்து, எதுக்காக பெட்ஷீட்டை வச்சு உன்னை நீ கவர் பண்ணாம இருக்க, நீ நல்லா தானே இருக்க, நீ மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா உன்னை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த போட்டோகிராஃபர் ஹாங்கோட கையில ரத்தம் வரத பாக்குறான். அதை பார்த்துட்டு ஃபேங் கிட்ட அவ கையில ரத்தம் வருதுன்றத சொல்ல, ஃபேங்கும் அந்த டாக்டரை பார்த்து இவ கையில ரத்தம் வருது அதை பாருங்கன்னு சொல்ல, அவனும் ஏழாம் அறிவு டாங்லி மாதிரி ஃபேங்க முறைக்கிறான். அவனை பார்த்த உடனே ஃபேங்கும் பயந்து போறான். அதுக்கப்புறமா சைட்ல இருந்த அந்த போட்டோகிராஃபர் கிட்ட, இவனை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு, நீ போய் செக்யூரிட்டியை கூட்டு வான்னு சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான். அதுக்கப்புறமா அந்த டாக்டர் வேஷம் போட்டவனும் அங்க இருந்து போக பாக்குறான். ஃபேங்கும் எங்கடா போற, நீ உண்மைக்குமே டாக்டரான்னு அவனை தடுத்து நிறுத்த, அவன் கடுப்புல ஃபேங்க பயங்கரமா அடிச்சு போட்டு ஹாங் மேல தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹாங் மேல படுத்து கிடக்கிற ஃபேங்க பார்த்து தூரத்துல இருந்தவங்க எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபேங்கும் இதெல்லாம் போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்த ரூமோட கதவை சாத்துறான். இதுக்கப்புறமா போயேவும் ஹாங்கோட உடம்ப விட்டு வெளியே வரா. அப்படி அவ வெளியே வந்தோடனே ஹாங்கும் ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருக்க. ஃபேங்கும் அதை பார்த்துட்டு அவ வாயில இருக்க ரத்தத்தை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா வெளியே வந்த போயேவும் ஃபேங்க ஃபெயிலின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஹாங் கண்ணு முழிச்சு ஃபேங்க பார்த்து அசிங்கமா திட்டுறா. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஃபன் गाइस.